தமிழக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 6% ஊதிய உயர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் குரோம்பேட்டையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து கழக அதிகாரிகள், தொமுச, சிஐடியு உள்ளிட்ட 86 சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். 7 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 6% ஊதிய உயர்வு வழங்க ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர் 6% ஊதிய உயர்வுடன் சலவைப்படி, இரவு பணிப்படி உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் போக்குவரத்து ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 1420 ரூபாய் முதல் 6460 ரூபாய் வரை கூடுதலாக கிடைக்கும் என்று தெரிவித்தார். மொத்தம் உள்ள இந்த 1,09,787 பணியாளர்களும் இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை மூலமாக பல்வேறு வகையில் பலனடைய இருக்கிறார்கள். அடிப்படை ஊதியத்தில் 6% ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் 1420 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 6460 ரூபாய் வரை கூடுதலாக பெற இருக்கிறார்கள். அதே போல இந்த ஊதிய உயர்வுக்கான நிலுவைத் தொகையானது 1/9/2024 4 தவணையாக வழங்கப்பட இருக்கிறது. இன்றைய பேச்சுவார்த்தையில் 86 சங்கங்களில் 64 சங்கங்கள் கையெழுத்திருக்கிறார்கள். அவர்கள் வழங்கிய கோரிக்கைகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகளை அவர்கள் முழு மனதோடு வரவேற்று இன்றைக்கு கையெழுத்திட்டிருக்கிறார்கள். முன்னதாக பேச்சுவார்த்தையில் இருந்து சிஐடியு, அண்ணா உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் பாதியில் வெளிநடப்பு செய்தனர். 6% ஊதிய உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அவர்கள் பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரைவில் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் இப்போது 6% உயர்வு, அடிப்படை சம்பளத்தில் 6% உயர்வு என்று அறிவித்திருக்கிறார்கள். இதை எங்களால் ஏற்க முடியாது, ஏற்க முடியவில்லை. முக்கியமாக அரியர்ஸ் எங்களுக்கு வர வேண்டிய பணம் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாயை இந்த அரசாங்கம் தொழிலாளிக்கு உரியதை தராமல் மறுக்கிறது என்று பொருள். இதையெல்லாம் எப்படி ஏற்க முடியும் என்பதுதான் சிஐடியு, ஏஐடியூசி, நம்முடைய டிடிஎஸ்எஃப், இந்த 3 அமைப்புகளும் இதை ஏற்க முடியாது, எங்களால் ஏற்க இயலவில்லை என்று நாங்கள் வெளியேறிவிட்டோம். கையெழுத்து போட முடியாது என்று மறுத்து வந்துவிட்டோம்.